நீங்க 1000 அடி எடுத்து வைக்கும் பொழுது நீங்க அதே இடத்துல நிற்கிறது போலவே தெரியும். காரணம், என் வாழ்க்கையில் இன்னமும் பழைய பாவங்கள், பழைய ஸ்பாவங்கள் எனக்குள்ள ஓடிக்கிட்டே இருக்கு. பழைய நினைவுகள் ஓடிக்கிட்டே இருக்கு. அது என்ன பண்ணுதுன்னா, நான் போற ஃபோர்ஸுக்கு ஆப்போசிட்டா வேலை பார்க்குது. நான் எவ்வளவு ஃபோர்ஸா எஃபர்ட் போட்டாலும் எனக்கு ஆப்போசிட்டா வேலை பார்க்குது. எனக்கு இழுத்து பிடிச்சி நிக்க வச்சுக்கிட்டு இருக்குது. நான் எனக்கு கடைசியில் என்ன தெரியுமா மிச்சம்? நான் இழப்பு வாங்கினதுதான் மிச்சம், மூச்சு வாங்கினதுதான் மிச்சம். அவ்வளவு தூரம் ஓடி இருக்கிறேன்னு நினைக்கும் போது மூச்சு வாங்கி நிக்கிறோம். காரணம் என்னன்னா, பழைய சுபாவம், பழைய பாவம். என்னால முன்னேற முடியாம, அடுத்த அடி எடுத்து வைக்க முடியாம. நீங்க காலையில ஒரு வசனத்தை தியானிச்சோம். அடிக்கடி கடிந்து கொள்ளப்பட்டு தன் பிடரியை கடினப்படுத்துகிறவன் சகாயமின்றி அப்படிங்கிற வார்த்தை தான் அங்க பேசினேன். உதவி இல்லாத ஒரு மனிதனாய் மாறிவிடுவோம். என்னுடைய பழைய சுபாவங்களும் பாவங்களும் மடிந்து போகவில்லை என்றால் ஆண்டவரால் கூட எனக்கு உதவி செய்ய முடியாது. அதுதான் அர்த்தம். கர்த்தரால கூட எனக்கு உதவி செய்ய முடியாது. உங்க இருதயத்தை கொஞ்சம் ஆராய்ந்து பாருங்கம்மா. அவர் நல்லவர், இதுல ஏதாவது பிரச்சனை இருக்குதா? அவர் நல்லவர் அப்படிங்கிறது ஏதாவது சந்தேகம் இருக்குதா? அவர் நல்லவர் தான். ஆனா அவர் நன்மை செய்கிற காரியத்தை என் வாழ்க்கையில அனுபவிக்க முடியாத அளவுக்கு என் வாழ்க்கை எப்படி இருக்குது, என் குடும்பம் எப்படி இருக்குது, என் பேச்சு எப்படி இருக்குது, என் நடவடிக்கை எப்படி இருக்குது, என் பார்வை எப்படி இருக்குது, என் சிந்தனை எப்படி இருக்குது, நான் எப்படி இருக்கேன் அப்படிங்கிறது எப்ப தெரியுமா தெரியும்? என் கோபத்தை ஒரு ஆள் அதிகரிக்கும் போது தெரியும்.